ஜப்பான்ல 64 வயசான சானே தகைச்சி அந்த நாட்டினுடைய முதல் பெண் பிரதமரானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அக்டோபர் 21, 2025 அன்னைக்கு ஜப்பான் நாடாளுமன்றத்துல நடந்த வாக்கெடுப்புல 237 வாக்குகள் பெற்று சானே வெற்றி பெற்றாங்க. ஆனா பெண்கள் நாடாளுமன்றத்துல வெறும் 10% பிரதிநிதித்துவம் மட்டுமே பெற்றுள்ள ஜப்பான்ல தகைச்சி ரொம்பவும் பழமைவாத கொள்கைகள் கொண்டவர் அப்படிங்கறதுனால பல பெண்கள் அவங்க தேர்வுல அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. மார்கரெட் தாச்சரை தன்னுடைய முன்மாதிரியா கொண்ட தகைச்சி பழமைவாத மற்றும் தேசியவாத கொள்கைகளை வலுவா ஆதரிக்கிறவங்க. ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்த இவங்க அரசியலமைப்பு திருத்தம், பலமான ராணுவம், சீனாவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு இதெல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்க. அதே நேரம் ஹெவி மெட்டல் இசைய விரும்புறவங்களாகவும் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்களாகவும் மோட்டார் சைக்கிள் ஆர்வலராகவும் இவங்க சுவாரஸ்யமான ஆளுமையை கொண்டவரா இருக்காங்க. பொருளாதார நெருக்கடி, சீனா மற்றும் வடகொரியாவுடனான பாதுகாப்பு குறித்த கவலைகள், டொனால்ட் ட்ரம்புடைய வர்த்தக போரின் தாக்கம் உள்ளிட்ட பல சவால்களை தகைச்சி எதிர்கொள்றாங்க. 5 ஆண்டுகள்ல 4வது பிரதமரா பதவி ஏற்கிற இவங்க பலவீனமான அரசியல் சூழல்ல ஆட்சியை தொடங்குறாங்க. தன் பாலீர்ப்பாளர் திருமணத்தை எதிர்க்கிறது, ஆண்களுக்கு மட்டுமே அரச வம்சாவளி வழங்க வேணும்னு சொல்றது, புலம்பெயர்ந்தவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான சமூக விஷயங்கள்ல அவங்களுடைய கொள்கைகள் சர்ச்சைக்குரியதா இருக்கு. இன்னும் இது போல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நிறைய நம்ம சேனல்ல உங்களுக்காக லைன் அப் ஆயிட்டே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.